எடுக்க வரல, நாட்டையும் எடுக்க வரல. பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் ஆமா உள்ளூர்ல முறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா பக்கத்து கிராம மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தா அந்த வீட்டுக்கு நீ ஜபான் அந்த வீட்டுக்கு நீ கால் எடுத்து வச்சு எல்லா கொடுமை இருக்கும். ஆமா மாமனார் மாமியார் ஒத்தா ஓரூத்தி மூத்தார் கோந்தினார் கண்டிப்பா எல்லா கொடுமை இருக்கும். இருக்குதாண்டா அந்த பெண்ணு என்ன வேண்டணும்? 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு எல்லாரும் செத்துணும். மாமனார் மாமியார் ஒத்தா ஓரூத்தி மூத்தார் கோந்தினார் ஆமா எல்லாரும் செத்துணும். நானும் என் ஆம்படியான மட்டும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஒரு பெண்ணு வேண்டலாம். 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு ஆம்படியா சாவுன்னு சொல்றேன். எந்த வகையில இது நியாயம்? அவன் செத்ததான பையனா காத்தோட்டமா இருக்க முடியும். அப்பதான் கேப்பாருங்க பஸ் ஸ்டாண்ட் பொட்டு வச்சுன்னு பூ வச்சுன்னு புடவை கட்டின்னு தெருவில் நடந்து போக முடியாது. எங்க போற காலையில 8 மணிக்கு கிளம்பி 12 மணி மார்க்கெட் போய் வீடு வந்தா எந்த அமளி கேட்க மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பி நைட்டு 12 மணிக்கு வந்தா ஒண்ணு முத்தமா. ஆமா நீங்க காலைல வேலைக்கு போற சொல்லிட்டு 12 மணிலாம் ஒரு கோட்டு 2 கோட்டு வாங்கி குடிச்சிட்டு பாந்தி எடுத்து தள்ளி விட்டு ஆடிட்டு ஹோட்டல் இப்படி நந்துவாங்க. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. பொழுதுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஒரு கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்துக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணுவோம். 800 ரூபாய் வீட்டுல கொடுப்போம். நீ வரும்போதே குடிக்காரன் ஒண்ணு முத்தமா கொடுப்போம். ஆமாடா டெய்லி குடிப்பாங்கடா வேலைக்கு போறவங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு சனி ஞாயிறுல குடிக்கலாம். டெய்லிமா குடிச்சுடுவாங்க. ஆமா இப்ப நல்லா கஷ்டப்பட்டு போல வாரத்துல ஒரு நாள் தான் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் குடிப்போம். தினமும் யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆமா குடிக்குது ஒழுக்கமா இருக்கலாம்டா. குடிச்சு மூத்திரம் அடிக்கிறது இல்ல. ஆமா குடும்பம் குடிச்சோட போயிடும். ஆயக சொல்ற குடும்பம் மாதிரி அதெல்லாம் பேசாது. அவனுக்கு தெரியும் எப்படி என்ன கேக்குற. ஆம்படியா சாவுன்னு சொல்றேன். ஆம்படியான்னு செத்துட்டான். ஆம்படியான்னு ஒண்ணு செத்துட்டான். இந்த தலையில பூ வைக்க முடியாது, பூ நினைக்காது. அந்த பூ எனக்கு வேணாண்டா. கார்த்திகை மாசம்னா பூ ஒரு முழம் 100 ரூபான்றானுவ. அதால பூ வாங்கி வச்சேன்னா வைக்காட்டானா 100 ரூபாய் விற்கத்தால அந்த பூ வேணாண்டா. அப்ப சரி அந்த பூ வேணான்ற. ஆனா ஆம்படியான்னு ஒண்ணு செத்துட்டான். நெத்தில குங்குமம் நினைக்காது, குங்குமம் வைக்க முடியாது. அந்த குங்குமம் எனக்கு வேணாம். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குங்குமம் கிடையாது. உனக்கு ஒரு ஆளுக்கு நீங்க கூட குங்குமம் இல்ல சொல்லி எதிர்விட்டு கண்டிப்பாட்ட கடை வாங்கிட்டு வந்துக்கிறேன். முழுத்துல போட்டு போனா வாங்கி வந்து தரேன். ஏன்டா மல்லப்பட்டிக்கு போனா வாங்கி தரேன். மல்லப்பட்டிக்கு மல்லப்பட்டி அங்கே அவன் சொல்லுவான், நீ சொல்லாத. ஆனா ஆம்படியான்னு ஒண்ணு செத்துட்டா கையில வளையல் போட முடியாது. வளையல் அந்த வளையல் வேணாம்னு சொல்லிட்டா நொறுக்கி போட்டு விட்டேன். பையன் ஒரு ஏரி வேலைக்கு போகல, நடனோட போகல, கிளம்பறிக்கு போகல, வீட்டுல ஜாமான் கழுவி முடியல. ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு மேலே தெருவில் நடந்து போனா சலுக்கு சத்தம் போட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. அதனால வழியில் வேணும் நோரி போட்டு வந்துட்டேன். தெருவில் 2 மணிக்கு ஓடிக்கிட்டே வரேன். ஏன்னா சாணி வர போகண்டா. ஆனா ஆம்படியான்னு செத்துட்டா மெட்டி போட முடியாது. மெட்டி அந்த மெட்டி வேணாம் சட்டி வேணாம் சொல்லிட்டு கைட்டு விடாத வேலை சொல்லிட்டேன். மெட்டி நான் போடுறாங்க யானைக்கு விளக்கு மாட்டு மாதிரி மாட்டி விடுறாங்க. அதனால அது வேணாண்டா. ஆனா கடைசியில ஒண்ணு சொல்றேன். ஆமா ஆம்படியான்னு ஒண்ணு செத்துட்டா கைத்துல தாலி இருக்காது, தாலி நினைக்காது. அந்த தாலி வேணாம் சொல்லிட்டு அறுத்து ஆணில மாட்டி சொல்லிட்டேன். பையா நல்லபடிக்கு போறாங்க இல்ல முகூர்த்து போறாங்க. 5 ரூபா குத்தி 10 ரூபா குத்தி மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்து இறுக்கி கட்டிடுறாங்க. ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு சுமந்திருக்க முடியும்? ஆமா அது ஒரு 3 டன் வெயிட் இருக்க ஒன்னால சுமந்திருக்க முடியாது பாரு. என்னது கேக்குற இருக்கத்தால போகணும். அதே கார்த்திகை மாசம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்புறம் என்ன கேக்குறா? ஆனா கடைசி ஒண்ணு சொன்னிய. ஆமாண்டா காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரு யாரு வாழணும்? அவர்தான்டா. என்ன குழந்தை பாரு. அப்ப எம்மா மனத்தை வாங்கிட்டு வந்துருப்பா பாரு. காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரு அவர் பேரை கூட சொல்ல சாவணுமா கல்லாம்பியா வாழணுமா? கள்ள புருஷ வச்சிருந்தாதான் விதவிதமா புடவை கட்டலாம், ஜாக்கெட்டு போடலாம், பூ வைக்கலாம், பொட்டு வைக்கலாம். சினிமாவுக்கு இட்டு போவாரு. நேரத்துக்கு 2000 கொடுப்பாரு. அப்படியே சினிமா கிட்ட பொறும்போக்கு என்ன போல ஆளுகிட்ட மாட்டோம்னா பொத்தையும் பிடிக்குன்னா ஆளு வேற ஆளா அனுப்பிடுவான் 3 மாசத்துல. உன்னைக்கு உன்கிட்ட எவ்வளவு மாட்டுவாளா? ஒரு வேலைக்கு ஒரு அடிச்சடி இட்லி தின்ற வாண்டி அவன் மாட்டுவான். நான் எப்படி சாப்பிட்டாலும் என்னுடைய கணக்குல கரெக்டா இருப்பேன். வேற ஒரு ஆள் கூட அப்பால மிஸ் பண்ண முடியாது. ஆமா மிஸ் பண்ண முடியாது, கிஸ் பண்ண முடியாது. போ. ஆமா பல்லு வழக்கு முதல்ல போய் கப்பல்ல யானை குட்டி, பூனை குட்டி, கேனை குட்டி ஒண்ணு மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும். 4 பேர் சரி நேத்து எங்க நாடகம் நடத்தணும்?
நேத்து நாடகம் ஏன் நடந்தது, படம் ஏமா, உந்திரப்பட்ட ஏமா, பக்கம்? ஏமா, உள்பட பக்கம் ஏமா ஏமா ஆட்ட ஆடிட்டு அவங்க எங்க போனாங்க? அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க, நீ எங்க போன? மாமியா வீட்டுக்கு போனேன். மாமியா வீட்டுக்கு போனா தப்பு சொல்லல. ஆமா, மாமியா வீட்டுக்கு உள்ளார நீ போன உடனே மாமியா எதுக்கு லபா லபான்னு கத்து நீ வெளியே வந்தான்? ஏய் நான் வந்து மாமியாவை தாயான்னு நினைக்கிறேன். ஏன்டா கத்திரி வந்ததான் கேட்டேன். ஐயோ வீட்டுக்குள்ள பாம்பு இருந்திருக்கு போல. ஆ. மாமியா பார்த்து அந்த பாம்பை பார்த்து அவங்க ஓடாங்க. ஓடினாங்க. மாமியா பாம்பை பார்த்தாலும் உன் பாம்பை பார்த்துட்டான். ஆமாமா. இவனா இல்லைன்னு சத்தியம் பண்றான். ஏய் இல்லன்னு சத்தியம். அசம் நீ வேணா இல்ல சத்தியம் பண்ணி நீ சத்தியமே மாமியாவை நீ தானே வச்சுக்கிற. நீ வேணா இல்லன்னு தாண்டா பாக்க. நான் தாண்டுவேன். ஏய் அது இந்த ஊர்ல கேட்டாங்களா? கேட்டாங்களாடி? தாயா நினை- ஏய் 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 போட்டு போட்டு வா. வாயம்மா. ஏய், 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 வா. இங்க வா, வாடா. இந்த ஒரு புள்ளிக்கு ஏய் வாடா தேட போய் வாடா அப்படியே. இந்த ஒரு புள்ளிக்கு ஒரு கல்யாணம் பண்ண வைக்கத்துல கேட்ட வார்த்தை முட்டுக்கு லவ் பண்ணுது ஒண்ணு. இது இரு. இங்கேயே உனக்கு அடிக்க தெரியல கல்யாணம் பண்ணிட்டு போன மாதிரி வெள்ளிக்கிழமை மருந்து குச்சிச்சு புள்ள என்ன பண்ண மருந்து குச்சிச்சு கட்சி நான் போய் காப்பாத்துறேன். அதான் அவ பண்ண தப்பு உன்கிட்ட சொல்றேன். ஆமா பாலி கட்டா நான் குத்துக்க மாட்டேன். இப்ப அடி வாங்கி வர அடி வாங்கலாம். நான் அடித்தேன். போய் மாமியாட்ட போய் குத்து நெஞ்சு வலின்னு வந்து வீட்டுல சொல்லிட்டா வந்து பேசுறேன். ஏய் பாலி அடி தள்ளி விடு பாலி. தசரத ராமா உந்தன் கால் பணிந்தேன் உந்தன் தால் பணிந்தேன் இந்த இசையறியா சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறைவா. இந்த இசையறியா சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறைவா. ஐயா இசையறியா சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறைவா. இசையறியா சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறைவா. என்று போல பிறந்த ஜென்மம் ஏன் அளித்தாய் தேவா. இருந்து போல பிறந்த ஜென்மம் ஏன் அளித்தாய் தேவா. ஏன் அளித்தாய் தேவா. இதை ஏன் அளித்தாய் தேவா. ஏன் அளித்தாய் தேவா. ஐயா மறுபிறவி வரவிடாமல் மனங்களில் ஐயா மறுபிறவி வரவிடாமல் மனங்களில் வரவழி வகையில்
அடியன் சேக தெய்வமே தினம் வணங்கும் சீனிவாசா எங்கள் அடியன் சேக தெய்வமே தினம் வணங்கும் சீனிவாசா அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதிமார் எங்க போயிட்டாங்க? ஓ, என் தாதி பார்த்தியா? அவ தாதி அம்மானேரமா ஓட்ட பாகுன்னு அம்மானேரமா ஓ கிராபர் அதோ அதோ ஓர மைடா கிராபர் மாயம்மா மாயம்மா வணக்கம் காரியம் கத்துல போய் அம்மா என்னடி வந்துதாரு இவரு? அம்மா 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 ஐயோ ஐயோ உம்பாச்சா ஆத்தத்தை மென்னு முழுகு ஆத்தத்தை மென்னு முழுகு அம்மா மென்னு கொஞ்சம் வேக மாடி எல்லாம் கீழே இறங்கட்டும். இல்லையம்மா ஆத்தத்தை மென்னு முழுகு உனக்கு என்ன நீ அழுதா எனக்கே தண்ணி வருது கண்ணை விட்டு வாயா போய் என் கண்ணிலேயே தண்ணி வருது உன் கண்ணிலையா? எப்பா குடிச்சா தானே போடணும் நீயா? யாரு நான் தான் அப்போ எப்பா கைய உலக மாதிரி வச்சுக்கிறேன் போடா என்ன கையை முருகா உனக்கு என்ன குறையா இருந்தாலும் சொல்லு குத்துறேன். உனக்கு என்ன குறையா இருந்தாலும் சொல்லு நான் சொல்றேன் நீ போயிட்டா என்ன குறையா இருந்தாலும் சொல்லு முன்னாடி இது ஐயோ எப்பா ஜெயில வந்துச்சுடா. நேத்து வராதான் நீ அதான் நேற்று வராம என் தொல்லையே இல்ல வந்துச்சு. எதுக்கு குடிக்கிறீங்களா? ஏய் அடியே கத்துல டேய் நேரா டீ ஊத்து காரியம் அம்மா ஏன்பா பாடுவற என் குறைய சொன்னா அம்மா சொல்லுடியே ஓ குறையாங்கட்ட என்ன சொல்றியா சொல்லு உன் குறை என்னம்மா நான் உன்னை கூப்பிடல. உன்ன குறை என்னம்மா நான் உன்னை கூப்பிடல. உனக்கு என்ன குறை உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் நான் தீர்த்து வைக்கிறது உன் கஷ்டத்தை ஒரு பொம்பளைக்கு குறைனா ஒரு பொம்பளை எடுத்து சொன்னாதான் அது தீரும். நீ என்கிட்ட சொல்லு தேவனை தீர்த்து வைக்கிறேன் எந்த வகையில தீர்த்து வைப்ப? அப்படி எட்டு போய் இப்பே தீர்த்து வைப்பேன் எட்டு இட்டு போனா தீர்த்து வைப்ப உள்ள கொடுத்துரு நீ போ. உனக்கு என்ன குறையா சொல்லு சரியாது தொட மாட்டியா? கூப்பிடலச்சா என் குறைய ஒரு அக்கா சொல்றியா? அக்கா எனக்கு செஞ்சில கூடாரோ செண்டு மல்லி வியாபாரம் நல்ல வியாபாரம் தாண்டி அது என்ன பார்த்த அக்கா பெத்தாக்காவா கூட போறாடி அக்கா எக்கோ பாப்பா என் வீட்டுக்காரா என்ன சனிய ஆக்காம அவர் சிவலாக ஓடுறடி. பாப்பா இது ஆம்பளை ஆம்பளை கிட்ட வரணும் எக்கோ வாடி. ஆமாயம்மா ஏன்டா என் குறைய சொல்றேன். உன் குறை சொன்னா எத்தனை நேரம் கேளு. சொல்லு உன் குறைய எடுத்துக்கணு இந்த சங்கராபுரம் கோர்ட்டுக்கு போனாலும் உன் குறைய தீப்பாங்களா உன்னை செவுத்தோர வச்சு சாட்சி உன்னை என்ன எதுக்கு அப்படியே வச்சு நான் உன்னை என்ன வாடான்னு கூப்பிட்டா வா அக்கா. சொல்லிட்டு பாப்பா எக்கோ பாப்பா எங்க வீட்டுல உங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க 2 பேர். 2 பேர் யார் யாரு ஆண் ஒண்ணு ஆள் ஒண்ணு பெண் ஒண்ணு. உங்க அண்ணன் எங்க அண்ணன் ஒண்ணு நான் ஒண்ணு. சரி உங்க அப்பனுக்கே பிறந்தீங்க இவனை நான் என்ன பண்றது? அப்பனுக்கே எங்க அப்பனு போறல எதிரோட குமார் கூட பொண்ணு விடு. இத மூடண்டிதா அது நான் என்னடி அக்கா பண்றது? பொம்னாட்டிக்கு ஓயாத வேற என்ன வேலை முந்தானி தூக்கி தூக்கி விடுறா. அப்படியே கிடக்குது அது பின்னாடி போயிடுச்சா? ஐயோ ஐயோ மேல எது உட்காந்துங்க நினைக்கிறேன். மேல அப்படிட்டு பாரு. அங்கிரலா பாரு அங்க பாரு. அடே அப்பா சிவா வருது. சிவா எங்க? அவன் தான் போன் பண்ணி வாடி கூட்டான். ஏமா எங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேர். 2 பேர் எங்க அண்ணன் ஒண்ணு நான் ஒண்ணு. நீ ஒண்ணு. நான் பிறந்த 3 மாசத்துல எங்க அப்பா அம்மா 2 பேரும் செத்துட்டாங்க. ஐயோ தோசுகள் கையில எந்த நேரத்துல பிறந்துச்சோ அப்பா அம்மா செத்துட்டாங்க. ஆமா கத்திரில பிறந்தேன். சொல்லிடி அம்மா சேர்த்துட்டு உடனே எங்க அண்ணன் தான் என்ன தூக்கி வளர்த்தான். உன்னை தூக்கி வச்சு வளர்த்தாரு. இல்ல கிணத்துல போட்டுட்டோம் அப்படியே வளர்த்த உடனே பிளாக் தெரியுது பிளாக் தெரியுதா? அப்படி பெயிண்ட் அடிச்சு விட்டு வெளியே இருக்கும். கவுண்டிங் ஆகுதா? அது புது மாடல் அப்படிதான் இருப்பா.
தூ மாதிரி சாப்பிடுறதுல டேய் நான் ஒரு புள்ள அடிக்கும் ஒரு புள்ள தான் அது என்ன பண்ண குறை சொல்லிடி அம்மா சொல்லிடி என் எங்க அப்பாவுக்கு 2 பேர் சொன்னேன் 2 பேர் எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க செத்துட்டாங்க அப்புறம் எங்க அண்ணன் தான் தூக்கி தூக்கி வச்சு வளர்த்தாரு எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணான் நான் அப்புறம் நான் வயசுக்கு வந்தேன் நீ வயசுக்கு வந்த வயசுக்கு வந்து எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண ஏண்டி பாப்பா ஓ எப்படி வயசு ஏண்டி வேற வயசுன்னு வரல பெருமைச்சி ஆயிட்டேன் ஒரு என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டேன் நீ வயசு வந்தா உனக்கு கேட்டா சொல்லு பாப்பா நீ வந்தா வரட்டே எனக்கு சொல்லு இரு அப்படி நான் வயசுக்கு வந்த போது எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாரு அவன் மச்சானுக்கு எனக்கு கட்டி கொடுத்தான் ஓ பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்துட்டாரு அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கிடக்கணுமே எப்படி வேணாலும் கேட்டாலும் செத்தான் ஆமா வாஞ்சாலும் அப்படி ஒண்ணுக்குள்ள கிடப்போம் ஓ தங்கச்சி எங்கேயும் வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டா பார்க்க முடியாது அப்படி சொந்த மச்சானுங்க கட்டி கொடுத்துட்டான் நம்ம தான் மாத்தி நம்ம நல்லா பாத்துக்குவோம் அப்படி கட்டி கொடுத்தாடேம்மா அங்க போனதே தெரியுது என்னன்னு அவன் பெரிய குடிகார கூட்டியா குடிகாரன் வாழ முடியாது சரி அம்மா நானும் பார்த்தேன் குடிகாதரா ஒரு 3 மாசம் பார்த்தேன் குடிகாதரா பையான்னு சொல்லி பார்த்தேன் அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் கேட்கல நான் என்ன பண்ணேன் அவன் கட்டாமர் தாலி அத வெடுக்குன்னு அறுத்து ஆணியில மாட்டி வச்சுட்டு இப்ப நடு தெருல குடும்ப நடத்துற எப்படி திறமை கந்தல் பண்ண தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணா போந்துட்டா கடைக்கார கூத்தியாக்காரனா இருக்கட்டும் குடிகாரனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அவன் தட்டி கொட்டி அனுசரிச்சு குடும்பம் பண்ணணும் அவதான் குடும்பம் பண்ணி இருக்கணும் நீ ஏம்மா நீ சொல்றது நாயம் தானே என்ன ஏம்மா நீ சொல்றது நாயம் தான் ஓ காலையில ஏஞ்சிக்கிறான் 2 கண்ணை துடைக்கிறான் ஏரி வேலை காசு வச்சிருந்தா அடுக்கு பாயில அதை அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு போறான் 200 ரூபா 100 ரூபா போய் அங்கேயே குடிக்கிறான் குடிச்சுட்டு அங்கேயே போதையாகி வாங்கி எடுத்து தலை விட்டு ஆடிக்கிறான் என் வீட்டுக்காரு வருவாரு வாசப்படி எட்டி பாக்குறது ஏம்மா 2 ஆள் படி இருப்பாயில ஒரு ஆள் பார்த்து கஷ்டம் தெரியுது அதுவும் 16 வயசு பேருக்கு அப்புறம் முழுங்க இனிமே இந்த குடியாரு கூட வாழக்கூடாது ஏ தர்பாரு இனிமே வாழக்கூடாது அப்படி நான் என்ன பண்ண ஏங்க இரு எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இருக்குது 2 ஏக்கர் நிலம் ஒரு மோட்டர் பம்ப் இருக்கு ஆமா ஒரு கிணறு இருக்குது மோட்டர் இருக்குது ஏன்னா குடியாரு கொடுத்தா வாழ்க்கைப்பட முடியல அவங்க கூட வாழ முடியலையே ஆமா என்னங்க என்னங்க சத்தமாடா கொடுங்க வாய் மூடிட்டே குடி சொல்லு சரி அப்படி அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இருக்குது நான் தான் குடியாரு கூட வாக்குப்பாட முடியல வந்துட்டியே அப்படி நேரம் எங்க அண்ணன் போனா ஏன்னா பொம்பளைக்கு சொத்து இருக்குது சரி பாக உண்டு போலாம் அப்படின்னு நான் போய் எங்க அண்ணன் கேட்டேன் என்னன்னு அவன் தரமாட்டான்ட்டான் பாதி பிரிச்சு ஊரான்னு கேட்டேன் எங்க ஊர்ல 10 பேர் நான் வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து சரி எங்க அண்ணன் போய் பிரிச்சு விட்டாங்க எப்படி ஏங்க வேணா அதாங்க உன் பாப்பா நொந்து வாக்கப்பட்டு அது கெட்டுன்னு வந்துருச்சு குடிகாட்ட கட்டி கொடுத்தா நானே ஒரு பாப்பளை பார்த்துதான் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருந்திருப்பேன் அவன் மச்சான கட்டி கொடுத்தா குடிகார கம்மியாட்டியா இருக்கிறான் வந்துட்டேன் அப்படி பஞ்சத்தார் பேசுறாங்க இந்த சிவா பையனை கட்டி கொடுத்தாங்க ஓ எங்கடா குடிகார சிவா என்ன பண்ணுவா கட்ட வத்தமானே வாடியாக்கா சொல்லுடி இனிமே வாக்குப்படக்கூடாது அப்படி பஞ்சாயத்து தலைவரை பார்த்து எனக்கு பாகம் பிரிச்சு விட்டாங்க எப்படி பிரிச்சாங்க 2 ஏக்கர் நிலத்துல 2 ஏக்கர் நிலம் 1 ஏக்கர் எங்க அண்ணனுக்கு 1 ஏக்கர் எனக்கு உனக்கு நீ இருக்குது மோட்டர் பம்பு ஒரு கிணறு மோட்டருக்கு கிணறு இருக்குது மோட்டர் எங்க அண்ணன்கிட்ட ஒதுக்கிட்டாங்க கிணத்தை ஏம்பாக ஒதுக்குனாங்க என்ன காரணம் அது ஏன் தெரியுமா ஒரு பொம்பளை ஆளை வச்சு கிணறு வெட்ட முடியாது அதனால கிணத்தை ஏம்பாக ஒதுக்கிட்டாங்க அப்புறம் எங்க அண்ணன் என்ன பண்ணா ஏன் கிணத்தை நம்பி எங்க அண்ணன் மல்லாட்ட போட்டான் மானத்தை நம்பி மல்லாட்ட போட்டாரு ஏன்னா மானவரி கொள்ள போடா போச்சா ஒரு ஏக்கர் தானே அவன் மல்லாட்ட போட்டான் பூவும் பிச்சுமா இருக்குது பூங்காயா இருக்குது நேரத்துல மானம் ஈத்து பூச்சி காயுது ஆமா ஏன் நான் பண்ணா ஐயோ மானம் ஈத்து பூச்சி காயுது இதே வேஷ ஆடு மாதிரி பொருளாச்சு ஆமா அப்படி யானை நான் பண்ணா என் ஆளை விட்டு அனுப்புறான் எப்படி என் பாப்பா கிட்ட கிணறு இருக்குது என் பாப்பா கிணத்தை காமிச்சா நான் தண்ணி விட்டு அடிச்சுக்குவேன் மோட்டர் இறக்கிய நான் தண்ணி பாய்ச்சிக்குவேன் அப்படின்னு ஆளை விட்டு அனுப்புறான் நான் காட்டுவேன் கிணத்த
என்ன கொண்டினா 37 கஜமா ஏண்டி பாப்பா கிணறு நிறைய தண்ணி இருக்குது ஏன் உனட்டு கிணத்து காட்டுனா நம்ம அரசாங்கத்துக்கு கிணறு இருக்குது பாரு 27 கஜ கிணறு காங்கிரீட் போட்டு அப்புறம் போர் தண்ணி வருது சரி விடு ஏம்மா, ஆளு விட்டு அனுப்புறான். நானே பார்த்தேன். நானே கணத்தை எட்டி எட்டி பாக்குறேன் நீயே எட்டி பாக்குற. சுத்தாமல இருந்து தண்ணி ஆமா. அப்புறம் போய் எட்டி நானே பாக்குறேன். பாக்குறேன் ஓஹோ ஓஹோ இறக்கிதான் சொருக்கு மாட்டேங்குது. என்ன பண்ணுது படிப்படியா தண்ணி குறையுது. நாலு குறையுது தண்ணி குறையுது. இப்ப நான் பார்த்தேன். நேரம் எங்க அண்ணன் போய் போனேன். ஏன்னா எதுக்கு நீ ஆளை விட்டு அனுப்புற? அண்ணன் தம்பி செத்தா மண்ணு தான் தின்ன போறோம். நீ ஆளை விட்டு அனுப்புற? இடத்தாவ மோட்டரு இறக்கி கிணத்துல அப்படின்னா மோட்டர் இறக்கணாமா? அடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு தண்ணி பாய்ச்சி மரம் தண்ணி பாய்ச்சணும் ஆசை வந்துச்சு. எங்க அண்ணன் கூப்பிட வருவான் பாரு எங்க அண்ணன். ஒரு தண்ணி பாசனா மலர் நல்லா இருக்குது. அப்ப இனிமே தண்ணி பாசினே இருக்கணும். நான் எடுக்க மாட்டேங்கிறேன். ஐயோ ஏண்டி பாப்பா அப்பேற்பட்டாலும் ஒண்ணு யாரு இப்ப பாலிக்கு சத்திராண்ட வரும் பாரு. பாபா பாலிக்கு சத்திராண்ட வரும் பாரு. பாபா என்ன ஏன் பாப்பா இப்ப கிணத்துல மோட்டர் அடிக்கிறா இல்லையா? பாப்பா ஏதோ அந்த மானத்தை நம்பி போட்டேன். ஆமா. அதிகாரமான என்ன சரி பண்ணிச்சு. ஏதோ அப்புறம் ஏதோ என்ன பண்றது பாப்பாட்ட கிணறுக்குதா அப்படின்னு ஆளை விட்டாச்சு. ஏதோ ஒண்ணு வந்து சொன்னாரா? சொன்னாங்க. ரைட் அதான் ஒண்ணு. மோட்டர் எடுக்கிறியா இல்லையா? நான் இறக்குன மோட்டரு இன்னும் ஒரு ரெண்டு தண்ணி பாஞ்சிச்சு. நேத்து நைட்டு தான் பாசு. அப்புறம் ஆனா ரெண்டே தண்ணி. அது நைட்ல ஏன் பாசுனா பகல்ல வர கேண்ட் வர மாட்டேங்குது. பகல்ல வர கேண்ட் வர மாட்டேங்குது. நாளை ஃப்ரீ ஆகிக்குது. அது தண்ணி ஓடினியா முதல்ல பாப்பா கிணத்துல இருக்கிற மோட்டர் தூக்குடா. தூக்குடா. என் பாப்பா கிணத்துல நான் இறங்கின மோட்டர் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒடியாத அம்மா அவசரம். பாப்பா கிணத்துல நான் தூர் வார போறேன்னா பாப்பா கிணத்துல இறங்கி நான் தூர் வார போறேன். அப்ப தூர் வாரினா நீ அட்வான்ஸ் வாங்கிட்டேன். கடப்பார போட்டு நான் தூர் வாரணும் பாப்பா கிணத்துல. அதனால அட்வான்ஸ் வாங்கிட்டா. அட்வான்ஸ் ஜமா கொடுத்துக்குது பாப்பா. நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அம்மா 3 ரூபாய். 3 ரூபாய் அந்த மாதிரி காஜாச்சி. சரி கந்தல் பண்ண. ஏய் என் குடும்பத்துல அப்படி என் கதை ஊர் சரி குடும்பம் இப்படி போச்சு. அத போனதுல விட்டோம். அதுவும் போய் செட்டார தூர் வர விட்டுக்கிறியா? ஆமா. அவர் தூர் மட்டுமா வாருவாரு? நானே அப்படியே உடைந்தாங்க. அவர் தூர் மட்டுமா வாருவாரு? பாப்பா என் கதை ஊரு சரி. ஒரே நிமிஷம் இரு. உன் கதையின் படி எங்க சிரிக்கும்? என் கதை எங்கேயும் சிரிக்காது. காரிமஞ்ச பொண்ணு சிரிச்சிரும். சிரிக்காது. காரிமஞ்ச பொண்ணு கதை தான் சிரிக்கும். அந்த அம்மா கமுக்கமா போறவங்க. நான் கமாங்க ஊர் மேல போறேன். சொன்னீங்க காரிமஞ்ச பொண்ணு அவங்க கதை சிரிக்கும். காரிமஞ்ச பொண்ணு தான் சிரிக்கும். ஆமா. நானு இல்ல நீங்க பெரிய இடம் உங்களுக்கு கமுக்கமா போவாங்க. வெளிய தெரியாது. அப்ப நானுமா ஊர் மேல போற மாதிரி இருக்குது. கமுக்கமா போயிடுற மாதிரி இருக்குது. நீ வந்து கல்லூட்டு காட்சி அது போனா கமுக்கமா போடும். குச்சுட்டு காட்சி குச்சலோ குச்சல் போடும். ஊர் மேல போறேன்னு சொன்னீங்களா? எப்படி போனானே நமக்கு தேவை பணம். ஐயோ அன்னைக்கு இப்ப சொல்ற பாப்பா வாழ்க்கை வீணா போச்சுன்னு அன்னைக்கு குடிகாரனால தட்டி வாடி குடும்பம் தான் நீ அந்த வீட்டுக்கு நீ ராணி. அந்த வீட்டுக்கு நீதான் ராணி. சொல்வ நீ சொல்லத்தான் நடக்கும். என் வீட்டுக்காரனை பாத்துக்கிறியா? வரமா தேவடா பையா விட்டு போயிட்டு நீதான் என்ன விட்டு போட்டு ஐயா பஸ் ஸ்டாண்ட் நான் இவனுக்கு 2வது தரம் போன செத்துருச்சு. எப்படி சனமாட்டு ஓட்டு வந்தான். போய் பீடி குச்சி படிக்கட்டு உள்ள டீச்சர் சொல்லுங்க சாண்ட வாங்க ஆடிங்க. ஐயோ ஐயோ என்னடி லோலாயே? ஏய் லோலாயே ஓ ஓலாயே டேய் நச்சி போடா பாப்பா. ஏ மாமா ஏய் சபை பார்த்தாயா? சபை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாஜி போடி சபை. லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை. இது என்ன ஊர் பாப்பா? இதோ அடா
போகமாடியா ஆர்காடி என்னடா மதரகரம் ஊரு பாப்பா முன்னால வந்து கொட்டாயை கொடுத்து போற ஜோய் என்ன பண்ணுவேன் இந்த ஆர்கவாடி நகரத்தில் எதற்காக நாடகம்? அந்த முனீஸ்வரன் சாமிக்காக முனீஸ்வர சாமிக்காக தெருக்கூத்து முப்பூசை கொடுத்து பாப்பா ஆடு கோழி பன்னீர் முனீஸ்வர சாமி கோயிலுக்கு போனியா? போய்கிறேன் கோயிலுக்கு போனியா? முனீஸ்வரன் சாமி டேய், கோயிலுக்கு போனியா? போய்கிறேன் சாமி இருக்குதா பாத்தியா? முனீஸ்வரன் கோயில முனீஸ்வரன் சாமி இல்லாம எந்த மாமியா இருக்கும் சாமி கோயில் இருக்குதா? கேள அவரு என்னங்க ஐயா நீ பாத்தீங்களா சாமி கோயில் இருக்குதா? கோயில் இல்லாம பண்ணி குத்துறாங்க ஏய் சத்தியமா கோயில்ல சாமி இல்ல. இவனடா கோடி சர்ச் மேல சொல்றாங்க ஏய் அம்மா கோயில்ல சாமி இல்லன்னு சொன்னனே. அது எப்படி அம்மா சாமி கோயில் இருக்குதான் கும்பிடுறோம் முப்பூசை பண்றோம் எல்லாம் திருவிழா பண்றாங்க முப்பூசை இப்ப எல்லாம் ஆடு கோழி பண்ணிலாம் எல்லாம் குத்துறாங்க சாமி கும்பிட எல்லாம் பண்ணாங்க. ஆனா சத்தியமா கோயில்ல சாமி கிடையாது. அப்புறம் எங்க தான் இருக்கு எங்கதான் இருக்கு? அந்த சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக தற்பரன் வாழ்வதுண்டோ தற்பரன் வாழ்வதுண்டோ சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக அந்த சிற்பர்கள் கட்டிடம் திருக்கோவில் உள்ளாக அங்கே தற்பரன் வாழ்வதுண்டோ போதம்பா தற்பரன் வாழ்வதுண்டோ சிற்பர்கள் கட்டிடம் திருக்கோவில் உள்ளாக அங்கே தற்பரன் வாழ்வதுண்டோ போதம்பா தற்பரன் வாழ்வதுண்டோ. ஐயா ஆலயத்தை கட்டக்கூடியவர்கள் பேர் என்ன? அந்த சிற்பிகள் சிற்பிகள் சிற்பர்கள் சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக அங்கே உள்ள அந்த தற்பதன் வாழ்வது அங்க போடா இல்ல இல்ல நமக்கு போய்கிறாயா அங்க இது லைட் இருக்கிற மாதிரி சரி சரி தற்பரன் வாழ்வதுண்டோ வாழ்வதுண்டோ. சாமி கோயில்ல இருக்காரு அப்புறம் சத்தியமா கோயில்ல கிடையாது. வேற எங்க இருக்கு? அப்படி எங்கதான் இருக்கிறாரு? இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த ஸ்தலங்கள் உண்டோ போதம்பா சுத்த ஸ்தலங்கள் உண்டோ சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த ஸ்தலங்கள் உண்டோ போதம்பா சுத்த ஸ்தலங்கள் உண்டோ. ஐயா ஆலயத்துல சாமி இல்லைன்னு சொல்றீங்களே, ஆமா அப்படி எங்கதான் இருக்கு? அதானே இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த ஸ்தலங்கள் உண்டு. அப்படின்னா என்னமா விளக்கம் இந்த மனம் இருக்கு பாரு, இந்த மனதிலே ஒரு மனிதனுக்கு பஞ்சபூதம் உண்டு. பஞ்சபூதம் உண்டு. அது 5 விதமா நினைக்கும். எப்படி எப்படி நினைக்கும்? ஒண்ணு கோவில் கட்டலாமா? கோயில் கட்டலாமா? ஒண்ணு காப்பு கட்டி இந்த வருஷம் கூழ் ஊத்தலாமா? கூழ் ஊத்தலாமா? ஒண்ணு இந்த ஊரு பொது காசா நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தி நம்மளே சாப்பிடலாமா? நம்மளே சாப்பிடலாமா? இல்ல இந்த வருஷம் தெருக்கூத்து வைக்கலாமா? வைக்கலாமா? 5 பூதமோ 5 ஒண்ணு நினைக்கும். 5 பூதமும் 5 விதமா நினைக்கும். ஒண்ணே ஒண்ணுதான் இந்த ஊரு பொது காசா நம்மளே சாப்பிட்டு ஏப்பணும் நினைக்கும். கைவிட்டு வந்தா கைவிட்டு வந்தா யார் பேல போறாங்க நீ ஒண்ணே அவசியமா அதெல்லாம் அந்த வெள்ளம் கிடையாது. அவ இன்னும் சாப்பிட்டு வந்துருவா. அந்த மாதிரி இந்த பஞ்சபூதமும் 5 விதமா நினைக்கும். 5 விதமா நினைக்கும். அது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பூதமாவது கடவுள் இருக்குன்னு நினைச்சு கும்பிட்டு இந்த சாமிக்கு ஒரு திருவிழா செய்யணும் அப்படி இந்த மனசுல நினைச்சாதான் ஆலயத்துல கோவில் கட்ட முடியும். இந்த மனம் நினைக்கிறேன்னா அவன் அப்பனை அவன் பாக்குறான், அவன் அப்பா அவனை பாக்குறான், நம்மளும் மக்கள் ஆக்கலாமான்னு பாக்குறான். கருகிட்டியா அந்த மாதிரி இந்த மனதுல தெய்வம் இருக்குன்னு நினைச்சாதான் கோயில வச்சு கும்பிட முடியும் இல்லையா? அப்படியே இருந்தாலும் நம்ம சாமிக்கு எதெல்லாம் கொண்டு போய் கோடி கோடியா பணம் கொடுக்குறேன். எனக்கு ஒரு ஆம்பளை படம் பொறுத்துச்சுன்னா எனக்கு படம் போடுறேன் எல்லாம் வேண்டிக்கிறாங்க. அதெல்லாம் காணிக்காமா? அதெல்லாம் காணிக்க கிடையாது. அது என்ன காணிக்க? மசற்ற வஸ்துக்கும் மாணிக்க குன்றிக்கும் அந்த மசற்ற வஸ்துக்கும் மாணிக்க குன்றிக்கும் அது காணிக்க மனமே உடம்பா காணிக்க மனமே மசற்ற
காணிக்க குன்றிக்கும் குன்றிக்கும் காணிக்கையின் நல் மனமே நல்மனமே நல்மனமே மனமே இப்போ நீ கோடி கோடிய மாணிக்க வைடூரிய புஷ்பரகம் ஆமா விலை மதிப்பே இல்லாத எந்த பொருளை கொடுத்தாலும் கொடுத்தாலும் அதெல்லாம் காணிக்க ஆகாது ஆகாது அது என்னதான் காணிக்க இப்படி கோயிலுக்கு போனா ஆமா நம்ம குளிச்சிட்டோம் குளிச்சிட்டோம் சுத்தமா இருக்கும் இருக்கிறோம் புனிதமா இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு போவ போவா ஆனா அது சுத்தம் கிடையாது கிடையாது அப்படி கிடையாது கிடையாது நீ எப்படிதான் குளிக்கு 10 நாள் குளிக்காம இருந்தாலும் சரிதான் சரிதானே இந்த மனம் மட்டும் சுத்தமா போய் சாமி கும்பிட்டா ஆஹா. அதுவே கோடிக்கணக்கான கணக்கே இல்லாத காணிக்கைக்கு சமம் ஆஹா. மனசுதான் சுத்தமா இருக்கணும் இந்த நல்ல மனசோட போனா கோடிக்கணக்கான காணிக்கைக்கு சமமா ஆஹா. இந்த நல்ல நல்ல மனத்துல ஆமா. இல்லையா ஆ. அந்த மாதிரி நல்ல உள்ளங்களில குடியிருந்து பாடக்கூடியவர் அந்த முனீஸ்வர சாமி முனீஸ்வர சாமி தெருக்கூத்தை வைத்து வைத்து சபரிமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா, ஆமா. அனைவருடைய பாதத்திற்கும் பாதியார் இருவருக்கும் ஆ. நாடகதாரி அனைவருக்கும் அனைவருக்கும் கோடையில மிருதங்க சக்கரவர்த்தி ஆர்கவாடி ஆமா விக்னேஷ் விக்னேஷ் அவருடைய பாதத்திற்கும் அந்த மொட்டை பையனுக்கும் அதுக்கான அவன் கறி கட்டி மாமா நீ என்டி ஓதுவானு என் புள்ளிட்டு ஓதுவானு நீ ஒண்ணுதான் அடிப்பாங்க முதல்ல நச்சு ஏய், அடியே என் சிரம் தாழ்ந்த வணக்கம் என்னோட விளக்கம் சொல்றேன். சொல்லியம்மா விளக்கம் புரிந்ததா எப்படி கலைவாணி 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 தெரியும் கலைவாணி கலைவாணி சரஸ்வதி சரஸ்வதி என்று விவரமா புரிந்தது ஆமாம்மா ஆனால் எங்க வீட்டுக்காரர் யாரு ஐயா சின்னதான் தெரியும் உங்க வீட்டுக்காரர் யாருன்னு தெரியாதா தெரியாதுமா சத்திய உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படித்த பிரம்மதேவனுக்கு மனைவி மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி என்னுடைய பெயர் கலைவாணி சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி நல்லா தெரியுமா அப்பதான் தெரிஞ்சுக்கணும் இப்ப தெரியுதா ஆமாம்மா தெரியலையா தெரியலையா சொல்லுமா இப்பதான் நல்லா தெரியுது எப்ப பார்த்த நீ சொன்ன பிறகு இப்ப பார்த்த பிறகு விளக்கமா இப்பதான் தெரியுது இல்ல இப்ப எங்க வீட்டுக்காரருக்கு என்ன வேலை அது என்ன வேலையா அது என்ன வேலையாவா நீ சொன்னாதான் தெரியும் இந்த உலகத்துல 8876 ஜீவராசிகள் ஆமா அத்தனை ஜீவராசியை படிக்கக்கூடியவர் எங்க வீட்டுக்காரர் தான் இந்த பாமரப்பா மக்களை படிக்கக்கூடியவரு உங்க வீட்டுக்காரர் தான் பிண்டம் பிடிக்கக்கூடியவர் பிண்டம் 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 அப்படி சொல்லியம்மா புண்டம்ன்ற நீதான் சொல்ற புண்டை பிடிக்கிறாரு புண்டம் தினவன் நீதான் பிண்டை பிடிக்கிறாரு பிண்டம் பிடிக்கக்கூடியவர் எவ்வளவு இறப்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு பிறப்பு பிறப்பு அது கணக்கு எடுக்கிறத உங்க வீட்டுக்காரருக்கு பிறப்பு மட்டும்தான் இறப்பு கணக்கு எங்கிட்ட கிடையாது கிடையாது எம்ம தர்மன் பிறப்பு மட்டும்தான் ஆமா இன்னைக்கு 400 பேர் சாவறானாக்கா இன்னைக்கு 402 பேர் உருவாகுறாங்க 402 402 ஆமா 2 எக்ஸ்ட்ரா மூஸ்டா தான் போகும்போது ஒரு பங்கு அதிகமா
4 பேர் செத்தாங்கன்னா அப்ப 1500 300 பேர் செத்தாங்கன்னா 330 பேர் படிப்பாங்க. அப்ப 30 பேர். ஆமா அந்த மாதிரி ஐயா எங்க வீட்டுக்காரரு ஏமா நான் தான் பூபதி. ஏண்டா பூபதி? ஓ இப்ப பஸ் யாரோ வந்தாங்க, அந்த பொம்பளை யாரு? என் அக்கா பூமிகா. பூமிகாவா? பேர் வச்சு நீ தம்பியா? என் அக்கா பூமிகா, நான் தம்பி பூபதி. பூபதியா? நாங்க மொத்தம் 3 பேர். சரி மாதிரி எங்க போய் வந்த? நான் பேல போனேன். வேலை போனியா இல்ல நம்பிக்கை கூட கை முந்து போய் வேலை போனியா இல்ல போய் வேலை போனியா இருந்து சாப்பிட்டு வந்தியா? ஓ வேலை போனியா இருந்து சாப்பிட்டு வந்தியாடா? நீதி வசிக்கிற திண்டு வரியா? ஆனா சரி எனக்கு அந்த வேலை கிடையாது. வேலை இல்ல, மாமியாட போற வேலை மட்டும்தான். ஓ வாங்கடா. இருக்கிறான்னு சொல்றா என்னடா உனக்கு கூப்பிடலன்றா? பூஜை போடுறா எதனா வேலை கை வைக்கிறான். வாயம்மா தான் கூட்ட தப்பா நினைக்காது. அம்மா நீ அம்மா வேணாலும் அவன்கிட்ட பழகலாமா? ஒன்னால்தான் பாபா நீ அம்மா வேணாலும் அவன்கிட்ட பழகலாம். எப்படி எப்படி ஏன் அது? அவன் 2 வேளை 6:45. நீ மேல கை வைக்கிறான் கை என்ன? பேசலாம் மேல கை வைக்கலாம், தரவலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் பண்ணலாம். அவங்க கிட்ட ஒண்ணு கிடையாது. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணு கிடையாது, எல்லாம் அறுத்துட்டாங்க. ஐயோ கை வச்சு தம்பி ஏய் யாருக்குடா உனக்கு யார்? எப்படியா பையா? காலேஜ் போஸ் ஏய் இல்ல இல்ல நான் என்னன்ற டேய் அரவ டேய் இவடா அப்படியே அவன் என்ன பண்ணா? இல்ல நான் என்னன்றேன் உங்க அப்பா அம்மா உங்க அம்மா ராத்திரி புள்ள கஷ்டம் உட்காருட்டா உட்காரு. ராத்திரி புற தாள அடிச்சு கஷ்டப்பட்டு உன படிக்க வச்சா லவ் கேக்குது உனக்கு லவ் அடிக்க தெரியல. அடிக்க தெரியல உங்களுக்கு அடிக்க. ஆம்பளை தானே? ஐயோ அவனை போய் ஆம்பளைன்னு சொல்றிய? ஆம்பளை தான்டா. கிடையாது கிடையாது கிடையாது. எப்படி அடிச்ச? எப்படி அவங்க பொண்ணாடி அடிக்கிறது சட்டம் வருதுரா? ஊருக்கு வேலையா இல்லையா? நீதான் அடிக்கிட்டா? எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு 10 நாள் நானே என்ன பண்ணிக்குவேன். ஆமா, நீ மாமா வேலை செய். ஏய் அது விட்டு எங்க வீட்டுக்காரர் பின்ன குடிக்க பின்னம் பிடிக்கக்கூடிய வேலை. ஆமா. எனக்கு என்ன வேலை? ஊர் மேல போற வேலை. உக்கா தங்கச்சி செய்வா அந்த வேலையை. போனாலும் எனக்கு தேவை பணம். கம்யூனிட்டி ஏய் எனக்கு என்ன வேலை? இந்த மாநில மக்கள் இருக்காங்க பாரு, நாவில உட்காந்து அவன் நாவில அமர்ந்து கோச வழி கொடுக்கக்கூடியவள், கல்வியை போதிக்கக்கூடியவள் இந்த கலைவாணி சரஸ்வதி. ஆமா நான் இல்லனா நீ பேசவே முடியாது. ஆமா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமாமா நீ வந்து நாக்குல உட்காரலாம் பேசவே முடியாது. நாக்கு ஆமா நாவில் உட்காந்து நாவில் அமர்ந்து கோச வழி கொடுக்கக்கூடியவள். ஆமா. அப்படி இருந்தாலும் மும்மூர்த்தி இருக்காங்க பாரு, ஆக்கல் அடித்தல் படித்தல் பிரம்மா விஷ்ணு ருத்திரன். ஆமா. இந்த மும்மூர்த்திகளுக்கும் 3 தேவிமார்கள், யாரோ அலைமகள் கலைமகள் மலைமகள். மலைமகள் அலைமகள் எங்க அத்தை லட்சுமி, லட்சுமி மலைமகள் எங்க அம்மா இருக்க அம்மா பார்வதி, பார்வதி கலைமகள் சொன்னா இந்த கலைவாணி. இந்த மூர்த்திகளுக்கும் 3 தேவிமார்கள். ஆமா. எந்த குறையும் இல்ல, சந்தோஷமா இருக்கிறோம். ஆமா அப்படிதானே? பாடு பா 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 யோச்சே ஏய் பா குடி குடி குடி. ஏய் பையா அப்படி இருந்தாலும் மூர்த்திகளும் 3 தேவிமார் இருக்குமே. ஆமா ஏய் முன்னாடி பேசுறா டேய். இந்த மூர்த்தியில எங்க வீட்டுக்காரர் படிக்க தொழில் செய்யக்கூடியவர். ஆமா அவர்தான் படிக்கிறார். படிக்கிறாரு. இவருக்கு படிக்கக்கூடிய வேலை. ஆ. எங்க அப்பா இருக்காரு பாரு, ஆமா. பரம கடவுள். கோபெருமான். அவருக்கு படியாலிருந்து காக்கக்கூடிய வேலை, ஓம் பாமர மக்களுக்கு படி அளப்பா. படியாளிக்கக்கூடிய வேலை. ஆமா. எங்க மாமனார் ஆ. கோபால கண்ணன், வா பகவான். பகவான் நாராயணமூர்த்தி. ஆமா. அவர் தான் ஆணவத்தை அழிக்கக்கூடியவள். எங்க அக்கிரம் நடக்குது அங்க போய் அழிப்பா. அக்கிரம அநியாயத்தை அதர்மத்தை அதர்மத்து வழியாகவே சென்று அழிப்பார். ஆமா நல்லவனுக்கு நல்லவன் நல்ல வழி, ஆ. கெட்டவனுக்கு கெட்ட வழி. ஒன்னு மாதிரி அயோக்கிய பையனா விரிமாம் கடைசி சாவணி. இவளே யாங்கிட்ட வராதா? என்ன சீக்கிரம் பாரு, நீ சாவணி சொன்னா சந்தோஷமா இருக்கிறா உங்களுக்கு. செத்து போடா. நானா ஆ. நான் செத்துட்டேன். என்ன நடக்கு தெரியுமா? 16 பேர் 16 பேரு காரியத்துக்கு கரிஞ்சோரா தின்று நான் சாவேன். 16 பேருக்கா? நம்ம 14 பேரு சாவுக்கு 14 காரியத்துக்கு கசப்பு தலைக்கு கசப்பு தலைக்கு கரிஞ்சோறு தின்னுட்டு தான் நான் சாவேன். அதே மட்டும் சரி. மட்டும் உனக்கு ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க பாரு. தம்பி ஓ. அதெல்லாம் பண்ணு. அப்படி இருந்தாலும் நீங்க பையா எங்க வீட்டுக்காரரு, நீ நம்ம நாட்டு இந்த சத்திய உலகத்துல எப்போ எப்ப நினைச்சா இவனு மாமியாட்ட போன கேஸ் அடிக்கிறாங்க. மாமியா அதெல்லாம் சொல்லக்கூடாது, தாயா நினைக்கணும். நீ தாய் அப்பதான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். இல்லன்னா குடிச்சாரோ கூடாத போய் வாங்கின்னு வந்து தெரியல கொண்டாடி குத்துன குத்துதான் மாமியா வீட்டுல 10 நாளாக வந்து வயிற்று பிதிங்க கண்டாம நேத்து எங்க போன? அப்புறம்
கொண்டாடிட்டு போனா ஏய், கொண்டாடிட்டு போனியா நீ இந்த மாதிரி யோசிக்க மாதிரி பேச வர பாரு போ. பாப்பா தம்பி தினசரி அரக்கர் வருவது கீத்து போட்டு உடைப்பது அட்வாதனமா அடிச்சு எடுத்துருவானுங்க. ஆனா இன்னைக்கு அரக்கர் தொல்லையே இல்ல. எங்க வீட்டுக்காரன சந்தோஷமாவே இருக்க மாட்டா பையா. இந்த அரக்கர் அடிக்கிறானுங்க. அரக்கர் தொல்லையால சந்தோஷமாவே இருக்க முடியல. கவலைப்படாத. ஏன் நீங்க அரக்கர் தொல்லையா இல்ல இல்ல நீங்க உங்க வீட்டுக்காரர் ஃப்ரீயா தான் அதனால அரக்கர் தொல்லை கிடையாது. என்ன தொடாத. நான் எங்க வீட்டுக்காரர் மேல தெரிஞ்சு உன என்ன பண்ணா தொடாத. ஏன் நான் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை மூவாசை வெறுத்து ஏத்து மந்தாது என்ன நல்ல பிள்ளை நான் வெட்டுமா கோயிலுக்கு நம்ம கூட தான அப்படியே தொடாத. தப்பா சொல்ல முடியாது. என்ன சோரி சார் இல்ல நேத்தா ஒரு மாதிரி வரல. சரி போ அது எனக்கு தெரியாது. தம்பி எங்க வீட்டுக்காரர் இருந்தா அவரை பாக்கணும் என்ன ஏதுன்னு கேட்கணும். இல்லைன்னா போட்டுங்க உட்காரணும். அங்க இருக்கிற பாப்பா தான் மாடா ஐயோ குச்சி கடிக்கிறான் குச்சி கடிக்கிறான் குச்சி என்னடா போய் என்னடா அங்க போய் என்ன புடிச்சு என்னதுடா இனிமேட்டு அவன் க்ளோஸ். ஏன்டா அவன்கிட்ட இல்ல என்ன இல்ல குஞ்சி. வா நீ குச்சி கடிக்கிறவனா நீ ஏண்டா போடா நீ குச்சி கடிக்கிறா ஏய் போடா அவன் குச்சி கொஞ்சம் குச்சி என்ன பண்ண போறா தப்ப போறான். டேய் பாபாஜி ஏய் பாபாஜி என்னுடைய மனைவி கலைவாணி வந்துட்டா ராணி அம்மா வந்துட்டாங்க. எப்படி ஓ எப்படியா எப்படி என் மனைவி ஹரி மேல இருக்கா கல்யாணி அம்மா. வருஷம் அதாண்டே ஓஹோ சுவாமி கண்டே கலைவாணி ஏய் ஓஹோ சுவாமி நீ கொஞ்சம் காமி முகத்தை கொஞ்சம் காமி. படவுல நீ கொஞ்சம் சுவாமி கலைவாணி நீங்க சத்தியாலோ தந்தையாலோ கலைவாணி சுவாமி நீ கள்ளி கராச்சி அவன் தான் லொக்காலிட்டி பையன் தெரியும். அவன் கூட போய் கொஞ்சி குழாயிருந்தா இது பாக்க என்ன சொல்லுவாங்க? ஏங்க அரசாங்கத்துல நீங்க தான் நின்னு இருந்தீங்க என் பக்கத்துல. நீங்க தான் நிக்கிறேன்னா அவனை கட்டி பிடிச்சிட்டீங்க. என் ஆண்ட கை பக்கம் தெரியாத உனக்கு? ஐயோ ஐயோ ஏங்க சுவாமி என்ன கலைவாணி ஏய் ஐயோ ஓய் நான் இருக்க நரி இருக்க பூனை இருக்க கேனை இருக்க உண்டா கேட்ட கண்ணாடி போட புண்டை. ஏய் என்ன கலைவாணி சுவாமி
போனால் சுத்தமாக வந்திருப்பாய். சாமி ஒரு வார்த்தையாச்சு. ஏய் வர ஏரியா என்ன பண்ற? யாரு கேட்டாலும் உனக்கு? நானும் சரி கை வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு தான் அடிக்கிறான். ஏய் அவன் என்னடா கேட்டா? ஏங்க ஒரு வார்த்தையாச்சு. கேளு கேளு கேட்கலாமா? கேளு தாராளமா கேளு. கோவம் கிடையாது. தாராளமா கேளு. எங்க வீடு கேட்க சொல்றாரு. சைலன்ஸ். ஐயா 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 ஆயா உனக்கு என்ன பெரிய வாயா? சைலன்ஸ். என்ன பூபதி எங்க வீட்டுக்காரர் கேட்க சொல்றாரு. நான் என்னன்னு கேட்கறது? சாண்டை குடிச்சுன்னு கேளு. ஒரு ஆண்டியான பாத்தியாருன்னா அவன் தான் ஒரு லொக்கால் அடிச்சு கேட்கலாமா? இவன் பண்றதா யாரமா பச 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 ஊர்தி அவனை கேட்டால் தான் நான் சொல்றான். சாமி கலைவாணி பசங்க எனக்கு ஊருக்கு அப்படி இல்லைன்னா நான் பாண்டா இருக்க அவனை போய் பிடிச்சா ஒன்னு பிடிச்சா சொல்லுவான். நீங்க மோகிட்ட வீங்க போது என்னன்னு தெரியல. ஐயா ஏங்க சாமி நீங்க அது வாழ்க்கையாவே வரமாளித்த தவில்லாத என்ன பதில் கூறுங்கள். கலைவாணி அரண்மனைக்கு அரண்மனை என்னை அரசாங்கத்தை கூப்பிடுறீங்களே என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன இந்த தினத்தில் அறக்கத்தல் என்பது கிடையாது. அரைக்கத்தோல் ஏன் சந்தோஷமா இருக்குன்னா பையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை இறக்கின்றது, எவ்வளவு இருக்கின்றது, எத்தனை பிறக்கின்றது இருக்கின்றது அப்படி என்று பின்புற எழுதி மின்புற பார்க்க வேண்டும். பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு. அப்படி இருந்தாலும் அறக்கட்டளை எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். நம்ம இருவரும் பஞ்சனில் அமர்ந்து சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆமா அப்படியா? அடி கொஞ்சம் கேளு கொஞ்சம் புது வண்டிக்கு வாடி சொசாடி நீங்க நாங்க என்ன பண்றோம்? என்ன பண்றோம் நாங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் கூடி கொஞ்சம் விளையாடுறீங்க. உள்ள போறோம். வேலைக்கார கம்யூனிட்டி மாதிரி தப்பா நினைக்காத. பெட்ரூமுக்கு வரலாமா? பெட்ரூமுக்கு வரல. இந்த வாசனை திறவுகள் ஒரு நிம்மதியாகணும், அலைவாடியும் பெட்ரூம்ல சந்தோஷமா இருக்கு. பெட்ரூம்ல சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்தில் உலகத்தை சுத்தக்கூடிய நாரத மகா முனிவர் தற்போம்.
Thank you.